தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறார், மிக திறமையான டிஜிபி. உட்கார்ந்த இடத்துல ஏசி அறையிலேயே எல்லாத்தையும் பார்ப்பார். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிடுவாரு, கள்ளச்சாராயத்தை தடுத்துருவாரு, கற்பழிப்பை தடுத்துருவாரு, கற்பழிப்பு கொலையெல்லாம் தடுத்துருவாரு. ஏசி ரூம் மட்டும் வரமாட்டார். எதுக்கே நீ டிஜிபி? இந்த கள்ளக்குறிச்சியில 73 பேர் மரணம் அடைந்திருக்கிறார். உங்க முதலமைச்சர் தான் வர முடியாது, அவர் இன்னும் இந்த உலகத்துக்கே வரல, அவருக்கு இன்னும் கனவு தெரியல, அவருக்கு இன்னும் தெளியாம இருக்கிறாரு, கனவு தெளியாம இருக்கிறாரு, ஆட்சி அதிகார போதை இன்னும் தெரியாம இருக்கிறாரு உங்க முதலமைச்சர். ரைட்டு, உனக்கு என்ன வேலை? டிஜிபிக்கு என்ன வேலை? இந்த சங்கர் ஜிவாலுக்கு என்ன வேலை? சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட இவருக்கு என்ன வேலை? 73 பேர் கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயம் அறிந்து இறந்திருக்கிறார்கள். 150 கிலோமீட்டர் இங்கிருந்து 2.5 மணி நேரத்தில் வந்து வர வேண்டிய இடம். இன்று வரை அந்த மக்களை அந்த இடத்திலே வந்து இந்த டிஜிபி பார்த்திருக்கிறாரா? விசாரணை செய்திருக்கிறாரா? அப்ப எதற்கு நீ டிஜிபி? உதயநிதி ஸ்டாலினுக்கு சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் நீ டிஜிபியா? நீ யாருக்குனாலும் சேவை பண்ணிக்கோ. ஆனா இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய டிஜிபி இந்த மக்களை ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு இந்த டிஜிபி? மாற்றிருக்க வேண்டுமா இல்லையா? அந்த டிஜிபிய இந்நேரம் எப்படி மாற்றுவாரு? நீ செய்யற தப்புக்கெல்லாம் துணை போறவர் அவர் தானே. இந்த ஆட்சி செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் துணை போவது யாரு? இந்த டிஜிபி. இந்த டிஜிபி இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் கொலை, கற்பழிப்பு, சாராயத்தை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் வேலை பார்த்தா தானே. இன்னொன்னு சொல்றேன், நேரடியாவே கேட்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா பொதுவா உங்களுக்கு பல விஷயம் தெரியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதில்லை. பல விஷயங்கள் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது சொல்றேன், இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்லுறேன், இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்றேன், ஊடகங்களுக்கும் சொல்றேன், தெளிவா இதை சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டது, இந்த காவல்துறை மாநில தலைவர் சங்கர் ஜிவால் சிபிசிஐடி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஏடிஜிபி உங்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மரக்காணம் நடந்த கள்ளச்சாராய சாவிற்கு பிறகு, அதை விசாரணைக்கு பிறகு உங்களுக்கு 2 கடிதங்களை எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து நீங்கள் உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறீர்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரக்காணத்திலே நடந்த சாவு கள்ளச்சாராய சாவு, மெத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட சாவு, எத்தனாலால் ஏற்பட்ட சாவு. இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் கேள்விப்பட்டது, இந்த மெத்தனால் முறைப்படுத்தப்படவில்லை, முறைகேடாக உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிமம் பெற்றவர்கள் அதை அரசிற்கு முறையாக அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை, முழுமையான கண்காணிப்பு இல்லை, தவறான விதியிலே. நல்லா கவனிச்சிங்க, அந்த மித்தனால் உரிமம் பெற்றவர் தவறான விதியில, அந்த தவறான விதிகளில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார். இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விதிகளை கடுமையாக்கப்பட வேண்டும். மெத்தனாலை தயாரிக்கின்ற, அதை எடுத்து செல்கின்ற, விற்பனை செய்கின்ற, அதை கடைசியாக யார் பயன்படுத்துகிறது என்பதை முறையாக கண்காணித்து முறைப்படுத்தி சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன் பேரிலே நீங்க என்ன சொல்றீங்க? இது இந்த விஷசாராயம் என்பது மெத்தனாலால் ஏற்படுகிறது. இந்த மெத்தனாலை விற்பனையை, தயாரிப்பை முறைப்படுத்தப்படவில்லை என்றால் இந்த கள்ளச்சாராய சாவு மீண்டும்
நடைபெறும் என்று உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா இல்லையா? நேரடியா கேட்கிற டிஜிபி அவர்களே, நீங்கள் கடிதம் எழுதினீர்களா இல்லையா? உள்துறை செயலாளரை கேட்கிறேன், டிஜிபி உங்களுக்கு கடிதம் அனுப்பினார்களா இல்லையா? என்ன சொல்ற? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப என்ன சொல்ற? இந்த அரசுக்கு தெரிந்திருக்கிறது, காவல்துறை எச்சரித்திருக்கிறது, எச்சரிக்கை செய்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மெத்தனால் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுகிறது. தவறான விதியிலே அது விற்கப்பட்டிருக்கிறது. அதை முறைப்படுத்தப்படவில்லை என்றால், கடுமையாக்கப்படவில்லை என்றால் தமிழகத்திலே கள்ளச்சாராய சாவு ஏற்படும் என்று நான் சொல்ல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல. உங்களுடைய டிஜிபி உங்களுடைய உள்துறை செயலாளருக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப குற்றவாளி யார்? அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத உள்துறை செயலாளரா, இல்ல உள்துறை செயலாளர் உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்து காவல்துறையை உன் கட்டுப்பாட்டிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய தவறா? இப்ப யார் மீது வழக்கு போட வேண்டும்? உள்துறை செயலாளர் சொல்லவில்லை என்றால் உள்துறை செயலாளர் மீது வழக்கு போட வேண்டும். அந்த கடிதம் பெற்ற பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே இறந்த அந்த 73 பேருக்கும், திருவண்ணூரிலே இறந்த அவருக்கும், இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்திற்கும் முழுக்க காரணம், பொறுப்பு இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதனால்தான் நாங்கள் இதை சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம்.